ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் புட்டு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எப்பவும் போல் வறுவல் பொரியல் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். இது ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். அதனால் ஒரு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு இட்லி பாத்திரம் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு தட்டில் இந்த மாதிரி வாழைக்காவை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். முழுசாக வச்சிங்கன்னா சீக்கிரம் வேகாது, அதனால் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு 2-3 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது இது வாழைக்காயில் செஞ்சதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காவை ஒரு 3-4 பீஸாக கட் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தட்டில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். இட்லி பாத்திரத்தில் நல்லா வெந்துடும். ரொம்ப நம்ம 100% வேக வைக்கக்கூடாது. ஒரு 50 to 60% வெந்தாலே போதும். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 4-5 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 முழு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தும் போது கருக்குன்னு இறங்கணும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப மேஷ் ஆகிடுச்சுன்னா நம்ம புட்டு செய்கிறதுக்கு வராது. அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வாழைக்காவை ஆற வச்சு இந்த மாதிரி தோல் உரிச்சிக்கோங்க. தோல் உரிச்சிட்டு நம்ம நல்லா துருவிக்க போகிறோம். இப்போ இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் வாழைக்காய் வாய்வு கேஸ் பிடிக்குன்றதுனால நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. இதில் நிறைய நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம், பெருங்காயம் சேர்க்க போகிறோம். அதனால் அதில் வாய்வுலாம் எதுவுமே சேராது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வயசானவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி செய்யும் போது. இப்போ இந்த மாதிரி துருவத்தில் வச்சு நல்லா இந்த மாதிரி துருவிக்கோங்க. இந்த மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் துருவிடுங்க. ரொம்ப பொடியாக துருவினிங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், தனித்தனியாக நமக்கு வராது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் நான். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஈக்குவலாக பூண்டு இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மிளகாத்தூளும் நம்ம சேர்க்க போகிறோம் இதுக்கு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் உளுத்தம்பருப்பு சேர்க்கும் போது. நம்ம இந்த புட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த உளுத்தம்பருப்பு கடிப்படும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையுமே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டும் நிறைய சேர்த்து செய்யும் போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். பூண்டும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம சேர்க்கணும். பூண்டு உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. அதனால் உங்களுக்கு சாப்பிடும் போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது ரெண்டுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ரெசிபி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. நீங்கள் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாழைக்காவை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சே முடிச்சிடலாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள் சேர்க்கறதுனால ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்தா போதும். அதனால் காரம் நம்மளுக்கு ஜாஸ்தியாகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடுச்சுல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன்.
இப்போ லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்சுருக்க இந்த வாழைக்காவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பிரட்டிக்கலாம். வாழைக்காய் ஆல்ரெடி வெந்ததுனால நம்ம ரொம்ப நேரம் இதை வந்து கிளறணும்னு அவசியம் கிடையாது. போட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வந்து சுரண்டி வறுத்துருங்க. இது வந்து இரும்பு கடாயின்றதுனால அந்த மாதிரி நம்ம வறுக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நமக்கு அந்த அயன் சத்தும் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன சாதத்துக்கு கொடுப்பாலும் வச்சு இதை சாப்பிட்லாம். இதையே போட்டு நீங்கள் சாப்பாட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு கூட சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. நம்ம செய்கிற நேரமும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட பேக் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுத்துர்லாம். ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலரிட்டு இறக்கிடலாம். இதில் போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து சேர்த்து ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். பூண்டு ஓவராக டாமினேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு போட்டால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன். இப்போது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம நார்மலாக வந்து வறுவல் பொரியல்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ சூப்பரான வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது நீங்கள் சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இதில் நிறைய சத்து இருக்குது. வாழைக்காயில் எவ்வளோ சத்து இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் வாரத்தில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பூண்டுலாம் செய்கிறதுனால கால்சியமும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நார்மலாக பூண்டு சாப்பிடாதவங்க கூட இது கூட சேர்த்து செய்யும் போது சாப்பிடுவாங்க. அதோட ஃப்ளேவர் தனியாக உங்களுக்கு ரொம்ப டாமினேட் பண்ணி தெரியாது. இப்போது இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் எந்த ரைஸ் கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். ஏதாவது மிக்சட் ரைஸ் நீங்கள் செஞ்சால் கூட, லெமன் சாதம், புளி சாதம் அந்த மாதிரி செஞ்சால் கூட இந்த வாழைக்காய் புட்டு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் இது ரொம்பவே ஹெல்த்தி கூட, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வந்து சத்துக்கள் கொடுக்கக்கூடியது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.